ஆத்ம வணக்கம் நண்பர்களே. பல குருமார்கள் தேவையா, ஒரு குருமார் தேவையான்னு கேட்டிருந்தீங்க விஜயசாமி. நீங்கள் மறுபடியும் அந்த கேள்வி கேட்டனால உங்களுக்கான பதிவு பொதுவாகவும் இது இருக்கணும். நான் உண்மை தெளிவு பெறுகிற வரை நாம் தேடல் இருக்கணும். ஏன்னா நான் கூட அப்படி தான் தேடிட்டேன். நாத்திகனாக இருந்தனால நான் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளோடு பயணித்தவன், விஞ்ஞான கருத்தியல் கூட புரிஞ்சவன். அதனால் எனக்கு பதில்கள் சரியாக கிடைக்காதனால நான் ஒரு முதல் குரு எனக்கு வேதாத்திரி மகரிஷி. கடைசியாக எனக்கு இதை புரிய வைத்தவர் என்னை விட மிகவும் இளைய வயதான 15 வயது இளையவர் கிரகஸ்தர். அவரால் தான் இந்த நிலை எனக்கு உண்மையான அந்த தவத்தின் நிலையை எனக்கு புரிய வச்சார். அதனால் அவர் தான் என்னுடைய குரு என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவர் எல்லாமே குருமார்கள் தான். பட் எனக்கான குருன்னு பார்த்தா எனக்கு யார் இது தெளிவு பிறக்க வச்சாங்களோ அவங்க தான் எனக்கு குரு. அப்போ கடைசியாக எனக்கு அமைந்த அமிர்தானந்த யோகி என்பவர் தான் எனக்கு குரு. அதே மாதிரி தான் உங்களுக்கும். நீங்கள் யாரிடம் போகும்போது தெளிவை பெறுகிறீர்களோ, உங்கள் கேள்விகள் எல்லாம் இறந்து போகின்றனவோ, உங்களுக்கு சந்தேகம் என்ற கேள்வி எந்த பக்கத்தும் வராமல் இருக்கிறதோ, அந்த நிலையை புரிதல் ஏற்படுகிறதோ அவர்தான் உங்களுக்கு குரு. அதுவரை உங்கள் தேடல் இருக்க வேண்டும். ஏன்னா அதே மாதிரி ஒரு தவம் நிலையிலோ ஏதோ ஒரு பயணத்தில் ஏதோ ஒரு அனுபவம் கிடைத்தாலும் அது சரியானதாக உண்மையாக சொல்வதற்கும் குரு அவசியம் தேவை. வெறும் நாம் கவனித்தல் மட்டும் செய்கிறதுனால நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் அந்த அனுபவங்களும் அந்த நிலைகளும் பரவச நிலைகளும் இதெல்லாம் சரியா என்பது கேட்டுக்கணும். ஏன்னா மனதிற்கு ஒரு தன்மை உண்டு. நீங்கள் எதை நோக்கி செல்கிறீர்களோ அதுவாகவே அது மாறி உங்களுக்கு காட்சிப்படுத்தி காட்டும். நீங்கள் பிரம்மத்தை உணர்ந்தாக காட்டும், ஆனந்த பரவசத்தை கொடுக்கும், ஒரு பேரானந்தத்தை கொடுக்கும். அப்படின்ற ஒரு அனுபவங்கள் கிடைக்கலாம். அது எல்லாமே பொய்ன்றது அந்த உண்மையை புரியும் போது தான் உங்களுக்கு தெரியும். அப்போ அதுனா என்ன அப்படின்னு அது சொல்கிறதுக்கு ஒரு குரு வேணும். பெரும்பாலும் நம்ம அந்த அனுபவங்களை மாட்டிட்டு சிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அனுபவங்கள் பொய்யானதுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அனுபவத்த நிலையை பற்றி புரிஞ்சுக்கணும். ராமகிருஷ்ணருக்கே அவர் தன் இதில் காரியம் இருப்பதாகவே நினைத்தார். அவருக்கு தோத்தாகிரி என்ற ஒரு குரு சொல்கிற வரைக்கும் அவருக்கு தெரியாது. அப்போ ஞானம் அவருக்கு எப்போ அந்த காலியை வெட்டி தள்ளுறாரோ அப்போ தான் அவர் ஞானமே கிடைக்குது. அதே மாதிரி தான் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சுட்டி காட்டுறதுக்கு கண்டிப்பாக ஒரு குரு தேவை. நாம் சுயமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலத்தில் சாத்தியம் இல்லாத ஒன்று. அப்படி உங்களுக்கு பிராரத்தம் இருந்தால் இந்த கேள்வி கேட்ட மாற்றத்துலேயே நீங்கள் அடுத்த நொடியிலேயே 2 நொடி அவங்க இந்த தெளிவு உங்களுக்கு பிறந்துட்டுருக்கும். பகவான் மாதிரி அவர் ஒரே கேள்வி கேட்டார், ஆன்சர் கண்டுபிடிச்சார், முடிஞ்சிச்சு. அவருக்கு குரு தேவையில்லை. நமக்கு ஒரு செகண்டு மேலே போதா, நம்ம சிந்தனை தடைப்பட்டு போதா, யோசிக்க முடியலையா, நிச்சயம் நமக்கு குரு தேவை. இதுலேருந்து நம்ம குருவை தேடணும். நானே கண்டுபிடிச்சிடுவேன், நானே தவம் பண்ணி அது சாத்தியம் இல்லாத ஒன்று. அதனால் தெரிஞ்சுங்க. ஏன்னா அந்த அனுபூதியின் நிலை என்பது கேட்ட மாற்றத்துலேயும் உங்களுக்கு கிடைக்கும். அஷ்டவக்கர் சொன்ன மாதிரி சன நேரத்துலேயே கிடைக்கும். அந்த கிடைக்கிற நிலை இது. அதனால் நமக்கெல்லாம் அந்த பாக்கி இல்லை. அதனால தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நிச்சயமாக குரு தேடிகிட்டே இருக்கணும், உங்களுக்கான குரு கிடைக்கிற வரைக்கும். ஆத்ம வணக்கம். நன்றி.